மலையகம் கொட்டகலை என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் ஆரச்சந்திக்கு வந்திருக்கோம் இல்லையா கூட எனக்கு சிறந்த ஒரு தந்தையாக கூட இருந்து என்னை வரவேற்றார் அப்படி தான் சொல்லணும். அவர் பேர் அமைச்சர் செல்வம் அடைக்கல்நாதன். அவர் சின்ன விஷயம்தான், ஒரு மனிதனால் முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து தோன்றது வந்து பாடசாலையில். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நான் உங்கள் லிவாஸ். நாங்கள் வந்து மலையாளத்தில் உலக சாதனை படைச்சிட்டு இன்றைய தினம் வந்து அவரை கௌரவிக்கிறதுக்கான நிகழ்வு நடைபெற இருக்குது. கொட்டக்கலை பிசி மைதானத்தில் இந்த நிகழ்வு வந்து பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து எங்களோட மலையாள மைந்தன் விக்னேஸ்வரன், உலக சாதனையாளர் கலையாக மைந்தன் கலாரத்ன விபூஷன் விக்னேஸ்வரன் அவர்களை வந்து நாங்கள் நேர்காணல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ அவரை நேர்காணலில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இன்னொரு விடயத்தை சொல்லணும்னா கிரிவலம் ஃபவுண்டேஷன் சம்மந்தமாக நாங்கள் சொல்கிறோம். கிரிவலம் ஃபவுண்டேஷன்ன்றது வந்து அந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் கூட அது நீண்ட கால பயணம். அந்த ஃபவுண்டேஷனை வந்து நாங்கள் பதிவு செய்தது ஸ்ரீலங்கா சட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்தது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் என்று நினைக்கிறது. அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் பதிவு செய்ததில் இருந்து இப்படியான சாதனையாளர்கள், கல்வி கற்கின்ற மாணவர்கள், கல்வியின் உண்மையிலேயே அப்பா அம்மா இல்லாத அல்லது அம்மா இருந்து அப்பா இல்லை, ஏதோ ஒரு தேவைக்காக மரணித்த ஏதோ ஒரு சப்போர்ட்டில் மரணித்த அந்த பிள்ளைகளுக்கான உதவி திட்டங்களை கிரிவலம் ஃபவுண்டேஷன் கூட நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த ஓனர் எங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் சாதனையாளர்கள் இலங்கையில் அடிமட்டத்தில், அதாவது தெரியாமல் ஒளிவு மறைவாக இருந்த சாதனையாளர்களை வந்து வெளிப்படுத்துறதும், கல்வி கற்கின்ற மாணவர்கள் பாடசாலை செல்ல முடியாமல் தாய் தந்தையை இழந்த அல்லது வேறு தேவைகள் ஊடாக தந்தை தாய்களை வந்து இழந்த பிள்ளைகளின் கல்வியின் கல்வியை மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வந்து பல கோடி என்று சொல்லலாம், லட்சம் என்று சொல்ல முடியாத கோடிக்கணக்கான நிதியை வந்து இந்த பிள்ளைகளுக்காக செலவழித்து தனிநபராக வேற பணமுமே இல்லை, ஒரு ஆள்கிட்ட வேண்டிய அல்லது ஒரு குழுக்களாக சேர்ந்து அப்படியானது இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக எல்லா மாவட்டங்களையும், பொதுவாக எல்லா மாவட்டங்களையும் சொல்லலாம். நாங்கள் இப்போ கொழும்பு மாவட்டம் அல்லது சில மாவட்டங்களுக்கு நாங்கள் செய்யலை. ஆனால் எல்லா மாவட்டத்துக்கையும் பொதுவாக தமிழ் பிரதேசங்களுக்கு உள்ள இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கையும் அவங்க எடுத்துகிட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படியான ஒரு மனிதன்ற உழைப்பில் அந்த அவற்ற ஒரு தியாகத்தில் அந்த விக்னேஷ் அவர்களுக்கும் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணி அவருடைய சாதனைக்காக அவர் முழுமையாக நின்றுருக்கிறார். அது சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, வணக்கம் பாரதிண்ணா. வணக்கம் சார். அதாவது நான் வந்து நூர்லியா மாவட்டம் மலையம் குட்டியவளை தோட்டம் மத்திய பிரிவு ஆர்வி விக்னேஸ்வரன். எனக்கு வந்து அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, தந்தை இல்லை. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ இந்திய சினிமா துறையில் தடம் பயிற்சிருக்கிறாரு, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, நடன இயக்குனராக வந்துக்கிட்டு இருக்காரு. என்று அன்பு மனைவி இதே கொட்டக்கொலை தோட்டத்தில் பேட்ரி டெஸ்ட்டில் இருக்காங்க. ராமகிருஷ்ணன், சுகன்யா, பேபிஸ் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அந்த வகையில் பாரதி என்ன கேட்ட மாதிரி எப்படி சாதனைகள் விவரம்னு சொன்னால், முதல் எப்படி சாதனை திறமை வந்து வெளியே வந்ததுக்கு காரணமே ஒரு ஆசிரியர். ஒரு பாடசாலையில் நமக்கு ஒரு திறமை வெளியே வரும்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு ஆசிரியர் தான் முன்னுக்கு வரும். அந்த வகையில் ஒரு ஆசிரியர் தான் எப்படி திறமைகளை வெளியே கொண்டு வந்தார். அந்த வகையில் நீண்ட பயணத்தில் தான் இந்த 25வது உலக சாதனை நிகழ்வில் வந்து நான் கால்தடம் பதிச்சிருக்கேன். அந்த வகையில் அந்த ஆசிரியருக்கும் எனக்கு பின்னுக்கு நின்று எனக்கு போல உற்சாகமாக என்னை அனுப்புன என் அன்பு மனைவி சுகன்யாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷன்லாம் வந்து ஒரு சின்ன லெவலில் இருக்கிறாரு. நிவாஸ் சகோதரர் பேசியிருக்கீங்க, பாரதி நான் அன்பு மனைவியோட பேசியிருக்கீங்க. அவங்களோட பேச்சு திறமையே பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் மோட்டிவேஷனும் என்னை ரொம்ப போகும். அந்த அந்த பாதையில் நடந்தது தான் இந்த இலங்கையை சுற்றி கரையோர பகுதியை வந்து அது 3646 கிலோமீட்டரை வந்து நான் 17 நாளில் நடந்து முடிச்சிருக்கேன்னா. நீங்கள் எத்தனை நாள் நடக்க திட்டமிட்டு? 22 நாள் திட்டம் இருந்துச்சு. 22 நாள் இந்த ரேபா வேல்ட் ரெக்கார்ட் மூலமாக எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் 17 நாள் 5 நாள் மிச்சம் பண்ணியே நான் நடந்து முடிச்சிட்டேன். அதுங்கிறது அந்த மாதிரி மோட்டிவேஷன் தான். இப்போ எங்களுக்கு வந்து உங்களோட நிறைய பதக்கங்கள் கொழுவி இருக்குது, எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது. இப்படி பதக்கங்கள் கொழுவி நான் நன்றி யோசிக்கிறேன்.
நீங்கள் என்னென்ன சாதனைக்கு உங்களுக்கு என்னென்ன பதக்கம் கிடைச்சதுன்ற எங்களுக்கு சொல்ல முடியும்? கட்டாயம் சொல்லலாம். முதல் வந்து நான் வந்து ஓலோல் அதாவது சாதாரண தர எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே எனக்கு ஒரு தோணுன ஒரு விஷயம்னா நடந்து சாதனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொழும்பு தலைநகர்லேருந்து புகந்தலா நம்ம ஊருக்கு 146 கிலோமீட்டர் தூரத்தை வந்து வெறும் 13 மணி நேரத்தில் நடந்து சாதனை பண்ணோம். அப்போ தேசிய விருது வந்து அங்கீகாரம் கிடைச்சி மலையில தேசிய விருது கிடைச்சி அந்த டைம்ல இந்த ஒரு கிடைச்சி. அதுக்கப்புறம் வந்து அண்ணாவும் நான் தொடர்ந்து 24 மணித்தியாலம் நடனம் ஆடணும். அதை இந்தியாவில் வந்து ராகவா லாரன்ஸ் திரைப்பட இயக்குனர் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு அழைப்பு கிடைச்சி. அப்போ எங்களோட நடனத்தை பார்த்துட்டு அவர் ஆச்சரியத்தில் இந்தியாவுக்கு எங்களை அழைச்சிருந்தார். 24 மணி நேரமும் தொடர்ச்சி. அப்போ அதை அவர் பார்த்துட்டு எப்படிடா நிற்காம இப்படி ஆடுறீங்க, எங்களுக்கு ஒரு ஷூட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஆடுறவே மூச்சு வாங்கிடுது, 24 மணிக்கு நிற்காம ஆடி இருக்கீங்க, அது எப்படி இருக்கும்? அப்போ சார் இப்படி தான் எங்களுக்கு ஆசை, முடியுங்கிற ஒரு திறமை ஒரு இருந்துச்சு, துணிஞ்சும் செஞ்சோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை இப்போ இந்தியாவில் உங்களால் செய்யணும், நமக்கு திறமை இருக்குது, முடியும், சரி எங்கள் மேடை அமைச்சிட்டாங்க, செஞ்சு தரோம். அப்போ எங்களுக்கு அண்ணாவுக்கு 5 நாளும் எனக்கு 3 நாளும் வாய்ப்பு தொடர்ந்து ஆடும். நான் 72 மணிக்கெல்லாம் நான் ஆடுவேன், அண்ணன் 5 நாள் நிற்காம ஆடுவேன் நடனம். அந்த டைமில் தான் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு இந்த பெஸ்ட் கொடுத்து. அந்த டைமில் முதலமைச்சராக இருந்தது ஜெயலலிதா மேடம். அவங்க வந்து சிறந்த சாதனை இலங்கை சாதனை தமிழங்கிற பட்டமும் கொடுத்து இந்த மெடல்ஸும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நட சாதனை தான். ஏற்கனவே நான் காலியிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து காலிக்கு நடந்திருக்கேன். அது இல்லாமல் அடுத்த முறை நானும் என் சகோதரனும் சேர்ந்து, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் என் சகோதரனும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் துவங்கி காலி போய் காலி ஊர்த்தலை மட்டும் ரிட்டர்ன் நடந்து 32 மணிக்கு ஆகுது. வெறும் 32 மணி நேரத்தில் நடந்து ரெக்கார்ட் பண்ணோம். இதான் வந்து உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த விஷயங்கள் வந்து அதில் நீங்கள் வச்சிருந்த கோரிக்கை. இப்போ அது வந்து எங்களையும் இருக்குது, எங்களை மட்டுமில்லை, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் இல்லாங்க. அப்போ அதில் தான் ஜெர்மனியில் இருக்கிற கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து உங்களை வந்து உன்னிப்பாக பார்க்க வச்ச சில கோரிக்கைகள் அதில் இருந்தது. 3 கோரிக்கை தான் அவரை உன்னிப்பாக பார்க்க வச்சு எங்களை வந்து உங்களை உடனடியாக ஒரு சந்தித்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். நீங்கள் அதை எத்தனையாம் தேதி ஆரம்பிச்சிங்க, எங்கெங்கேருந்து போனீங்க, அதில் நீங்கள் இடையில் உங்களை எப்படி வரவேற்றாங்க, எந்தெந்த அமைப்பு உங்களை வந்து வரவேற்றிக்கு என்ற சம்பந்தமாக கட்டாயம் நீங்கள் சொல்லணும். என்னென்னா இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு அந்த ஒற்றுமை பயணம் என்ற அமைப்பு, 22 அமைப்புகளை வந்து ஒன்று சேர்த்து மலையத்தில் ஒற்றுமை பயணம் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வேலை வந்து அவங்களால கிடைச்சவங்களுக்கு சப்போர்ட்டு, மற்றது உங்களுக்கு வேற ஒரு அமைப்புகளால் கிடைச்ச சப்போர்ட்டு, மற்றது முக்கியமாக கிரிவலம் அதை வந்து நான் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 கோரிக்கைகளை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, நீங்கள் இந்த போனீங்கன்ற சம்பந்தம் சுருக்கமாக இல்லை. அது வந்து நான் முதல்ல ஆரம்பிச்சது காலி முகத்தில் கொழும்பு கரையோரம் நான் ஆரம்பித்தேன். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 22ஆம் தேதியை மட்டும் நடக்கலாம்ங்கிற ஒரு அபிமானத்தில் நான் நடைபயணத்தை ஆரம்பித்ததுக்கு 17 நாட்களே நான் நடந்து முடிச்சிட்டேன். அதாவது நான் காலி முகத்திடத்துலேருந்து முதல்ல புத்தளம் மன்னார் அந்த பகுதிகளில் போகிறப்ப உங்களுக்கு தெரியும், அன்னை அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து என்னை சிறப்பான முறையில் வரவேற்று எனக்கு தங்குமிட வசதி, உணவு வசதி இதெல்லாம் செஞ்சு என்னை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. மன்னார் பகுதிக்கு நான் கால் தளம் எடுத்து வச்சதோட அது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கிரிவலம் அறக்கட்டளை வந்து உள்ளுக்கு வந்தாங்க. அண்ணா வந்து விக்னேஷ், உங்களோட கோரிக்கையை வந்து நான் ஒரு ஆச்சரியமாக நான் பார்க்குறேன், இப்படி ஒரு கோரிக்கைகள் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இப்படி ஒரு உன்னதமான ஒரு 3 கோரிக்கைகளோடு நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிரிவல ஃபவுண்டேஷன் உள்ளுக்கு வந்தாங்க. வந்ததுலேருந்து நான் நிறைவு படுற ஒரு காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க, மீடியாஸ் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்க, ஒரு இடம் விடாமல் எனக்கு தேவையான சம்பூர்ணமான பாதுகாப்பு, போலீஸ், நேவி, ஆர்மி, அப்போ அதை மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லிட்டோம், போலீஸ், காவல்துறை, இராணுவத்துறை, கடற்படை, இது 3ஐயும் வச்சு என்னை கண்காணித்து பாதுகாப்பாக எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் அவ்வளோ பாதுகாப்பாக ஒரு பூவை காக்கிற மாதிரி காற்று எனக்கு கொண்டு வந்து இந்த இதே காலி முகத்தில் நிறைவு செய்யும் வரை எனக்கு பாதுகாப்பு தந்தார்.
அண்ணன் கிரிவலம். நீங்கள் வந்து மன்னாருக்கு போனோடனே உங்களோட அமைச்சர் வரவேற்றார். ஆமாம், அதனால் அமைச்சர் வரவேற்றார். அவர் பேர் வந்து சிறந்த ஒரு அமைச்சரும் கூட, எனக்கு சிறந்த ஒரு தந்தையாக கூட இருந்து என்னை வரவேற்றார், அப்படி தான் சொல்லணும். அவர் பேர் அமைச்சர் செல்வம் அடைக்கல்நாதன். அவர் சிறப்பான முறையில் என்னை வரவேற்றார். அதுவும் கிரிவலம் நாளோட மெயின்டைன் ஏற்பாடு தான். அவர் சிறப்பான முறையில் என்னை வரவேற்றாரு. அடுத்து இருந்த ஒவ்வொரு பகுதிகளும் யாழ்ப்பாணம் தொடக்கம் பூனேரியில் உங்களை அதிகாரிகள் பூனேரியில் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அப்படின்னா காவல்துறைகள் வந்து நம்ம மறுபடி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு சாதனையாளர் தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு போலீஸ் அதிகாரிகள் கௌரவிச்சதை பார்த்துருக்கீங்கன்னா பூனேரியில் நீங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. அவ்வளோ மீடியாக்களும் வந்திருந்தாங்க. அவ்வளோ சிறப்பான முறையில் அவ்வளவு காரணம் கிரிவலம் அண்ணா தான். அடுத்தது நீங்கள் அப்படியே தொடர்ந்து இதுக்குள்ள யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல அதே கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து அடுத்தது உங்களை வந்து ஒரு வரவேற்போடு நடந்தது, பெருசாக நடந்தது, சிறப்பான முறையில் நடந்தது. பரந்தன்ல அப்புறம் மாலைச்சேனையில் நாதஸ்வரம் நல்ல நீட்டாக செய்தாங்க. இடையில ஒரு அமைப்பு கொண்டு உங்களை வரவேற்பு மட்டக்களப்பில் எந்த அமைப்பு? அதுவும் இதுதான் அன்னை சொல்லி அன்னை அறக்கட்டளை வந்து அதான் சொன்னேன். புத்தகத்துலையும் மட்டக்களப்பிலையும் அவங்க 2 பேரும் வந்து சிறப்பான முறையில் வருவாங்க. அன்னை அறக்கட்டளை வந்து உங்களுக்கு புத்தகத்துலையும் மட்டக்களப்பிலையும் சிறப்பான முறையில் நான் வருவேன். யாழ்ப்பாணத்தில் உங்களை அமைச்சர் யாரும் உங்களை வரவேற்றது? யாழ்ப்பாணம் போனோன்னு மந்திரி நம்ம எம்பி வந்து ரஜினன் சார் வந்து சிறப்பான முறையில் வரவேற்பு தந்துருக்கிறாரு. அதே மாதிரி மலையகம் தாயகம் கண்ணாட்ட அமைப்புலேருந்து ஒருத்தர் வந்து அவரும் பொன்னாடை நான் கொடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு வந்துருந்தார். அதுக்கப்புறம் வந்து மட்டக்களப்பில் வந்து அன்னை அறக்கட்டளை வந்து ஒரு வரவேற்பு தந்திருக்காங்க சிறப்பாக. அதுக்கப்புறம் நம்ம அதே மட்டக்களப்பில் வாழைச்சேனை கிரிவலம் ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம திவாஸ் நீங்கள் எங்களுக்கே இருக்கீங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை தந்திருந்தீங்க. கோட்டைக்கல்லாறு பகுதியில் சிறப்பான முறையில் வரவேற்பு தந்திருந்தீங்க. அப்போ நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்கிறத. ஏன்னா நம்ம நோக்கம் என்ன, நம்ம சாதனை பண்ணணும் நடக்கணுங்கிறது. ஆனால் இப்படி கண்டது ஒன்று என்னுடைய உற்சாகம் வந்து இன்னும் கூடிடுச்சு, அதிவேகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 22 நாள் சாதனை வெறும் 17 நாளில் நான் நடந்து முடிக்க. 17வது நாள் வந்து உங்களுக்கு ஒரு வரவேற்பு நம்ம கடைசி பல்பேசில் நடந்தது காளிமுகத்திடல். அதுக்கும் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷன் கட்டாயம் செய்தது. காளிமுகத்திடலில் வந்து அதுதான் அதை வந்து சிறப்பான முறையில் ஒரு விஷயமா சொல்லணும். ஏன்னு சொன்னால் காளிமுகத்திடல் நான் வரப்போகிறேன், என்ட்ரி ஆக போகிறேன். ஒரு எனக்கும் காளிமுகத்திடலுக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 25 இராணுவம், 15 கடற்படை, 30 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை வச்சு என்னை சிறப்பான முறையில் வரவேற்றிருந்தாங்க. ஒரு கவர்னர், ஒரு நம்ம நாட்டின் முதல் அமைச்சர், ஜனாதிபதி கூட அப்படி ஒரு வரவேற்பு இருக்குமா எனக்கு தெரியாது. அந்த சிறப்பான முறையில் நான் வரவேற்றிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷன், கிரி அண்ணா அவர் முழு பேர் எனக்கு தெரியாது, ஆனால் கிரி அண்ணாவுக்கு நான் இந்த இடத்துல தலை குனிஞ்ச ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக என்னை வரவேற்றிருந்தாங்க. அது மூலமாக என்னோடய ஃபியூச்சர் வந்து ஒரு இடத்துக்கு போக போகுது. அதுக்கும் கிரிவலம் அண்ணா எப்படி நிற்கிறாரு. நீங்கள் எந்த சகோதரர் நிவாஸ் இருக்கீங்க, பாரதி என்ன இருக்கீங்க. தொடர்ந்து நாங்கள் வந்து உங்களோட சந்திக்க இருக்கிற உங்களுக்கான கௌரவிப்பு வந்து மேடையில் நடக்க இருக்கு. நாங்கள் கூடுதலாக டைம் எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வந்து இந்த நேரம் முடித்துக்கொள்ள முதல் ஒரே ஒரு விஷயம், சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்காக வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டாயம் இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். நன்றி நிவாஸ், இந்த நேரத்தில் அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு மிக நன்றி. என்ன விஷயம்னு சொன்னால், இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கையில் நம்ம தாய்நாட்டில் மலையகம் மட்டும் இல்லை, இலங்கையில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு யுவதிகளும் வந்து சாதிக்க ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு முதல் வாய்ப்பாக என்ன இப்போ எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியும். உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால், துணிவு இருந்தால், நீங்கள் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அத்தனை பயிற்றுப்புகளையும் தந்து என்னை விட ஒரு 4 படி உயரத்துக்கு உங்களை நான் கொண்டு போய் நிற்பாட்டுறேன். சரி, அடுத்த இறுதியாக வந்து நீங்கள் 3 கோரிக்கை வச்சு தான் ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண உங்களை வந்து உலகம் திரும்பி பார்க்க அந்த 3 கோரிக்கையை சுருக்க. முதல் கோரிக்கை வந்து இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யும் ஆண் பெண் இருபாலருக்குமான தக்க பாதுகாப்பு கொடுத்து அரசாங்கம் உதவி செய்யணும். 1. 2வது விஷயம், மலையகத்தில் வந்து
மலையக மக்கள் வந்து ஒரு இழிவான பேர் சொல்லி தோட்டக்கட்டாங்களோட பேர் சொல்லி இழிவுபடுத்துகிறாங்க. அந்த பேர் இனிமேல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. 2 3வது விஷயம் வந்து எங்களை மாதிரி சாதனையாளர்களுக்கான அங்கீகாரமும் இடமும் கட்டாயம் வழங்கப்படணும் இந்த அரசாங்கத்தில். இந்த 3 கோரிக்கைகளை முன் வச்சு தான் நான் நட சாதனையை ஆரம்பித்தேன். ரைட், அன்பான உறவுகளே, நாங்கள் இவ்வளவு நேரமும் விக்னேஷ் சாதனையாளர் விக்னேஷை நாங்கள் ஒரு நேர்காணல் கண்டிருந்தோம். கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஊடாக நாங்கள் நானும் லிபாஸும் தொடர்ந்தும் அவற்றை நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். உண்மையில் நான் இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எத்தனையோ அமைப்புகள் 22 அமைப்புகளும் வந்து ஒன்று சேர்ந்து இவருக்கான முழு உதவி திட்டங்களை செய்திருந்தாலும் இதற்கான எல்லா ஏற்பாடுகள்லையும் முக்காவாசி திட்டத்தில் வந்து கை கொடுத்திருந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் ஜெர்மனியில் இருக்கிற அவருடைய வழிகாட்டலில் நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து பல மணித்தியாலங்களை கடந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் என்றால் கூட இந்த மலையக மக்களுக்கான ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கான எதிர்பார்ப்புகளும் வழங்கப்பட வேணும், அதை உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அப்படித்தானே நிற்கிறோம் என்று சொல்லி கேட்டு அடுத்த நிகழ்வில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. சரி.